ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இது எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கும் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த சூப் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நல்லா மேலே இருக்க தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா 2 செம்பு தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணி ஒரு கிளறி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் to ½ hour நல்லா கொதிக்கணும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வடிகட்டி குடிச்சோன்னா சூப்பரான சூப் ரெடி ஆயிரும். இந்த சூப் அப்படியே நீங்கள் ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஒரு 70 to 80% அந்த டேஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிடும். நீங்கள் வெஜ்ஜாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் உடம்பு வலிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ரெகுலராக இந்த சூப் குடிக்கிறப்போ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.